Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படினா பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்றது அப்படினா உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய காய் இல்ல கிடையாது. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கு அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்த்தலாம். ஜீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 பிஞ்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இதுதான் மசாலா. அப்புறம் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா தோடெலாம் உரிக்காமல் நல்லா நசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த பூண்டை ஆல்ரெடி நம்ம நசிச்சு தான் வச்சுருக்கோம். திருப்பி நான் கையாலேயும் ஒரு டைம் நான் நசிச்சு விட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வதங்கணும் வெங்காயம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ் அண்ட் பிரியாணிலாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக நமக்கு வதங்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவோட நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ரெசிபிக்கு இதுதான் மசாலா. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 படி வைக்கிறேன். அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஏன்னா அதில் உள்ள மாவு தன்மை எல்லாமே போகணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு வாடை வரும் அப்படிங்கிறதுக்காக. சாப்பாடே அதுதான் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். நம்ம இது உருளைக்கிழங்கு சாதம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லுமே உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஒரு காய்கறியுமே இருக்காது. அப்போது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள மாவெல்லாம் வெளில வந்துடும். அப்போது அந்த மாவோட ஸ்மெல்ஸ்லாம் வராது. இப்போ நான் அரிசி 1 படி எடுத்துருக்கிறதுனால தண்ணி நான் 2 படி தண்ணி எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை நான் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ்லாம் ஆட் பண்ணல. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாதா அரிசி தான் போடுறதுனால அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு எந்த விசிலுமே வைக்கல. இந்த தண்ணியும் அரிசியும் வரும்போது நான் மூடி ஒரு விசில் வச்சுட்டு நான் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு விசில் கூட நான் வைக்கல, சிம்மில் தான் இருக்குது. இப்போது விசில்லாம் போனதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலராகவும் வந்துருந்துச்சு. இது மேலே புதினா, கொத்தமல்லி நான் போட்டுக்கிறேன்.
இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கிறதுனால ஈஸியாக செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்